ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க சூஸ் பண்ணி வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜியை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ். ஆர்கனைசேஷன் அவங்க சூஸ் பண்ணி வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜியை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போச்சில் அந்த ஆர்கனைசேஷனுக்கு அவங்களோட கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆர்கனைசேஷன் ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண போச்சில் அவங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ் வந்து அதிகமாக தேவைப்படலாம். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகலாம், பாலிசிஸ் வந்து நியூவாக கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கன்சிடர் பண்ணி தான் ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களால அந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ண முடியணும். ஸோ அதுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து சப்போர்ட் பண்ணணும் அந்த சூஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜியை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் எம்ப்ளாயீஸுமே ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ தட் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவான பட்ஜெட் இருக்கணும். ஃபேம்க்கு பட்ஜெட் எதுக்கெலாம் தேவைப்படும் அப்படின்னா, எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்குறதுக்கு, நியூ எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு, இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வந்து ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு, மெயின்டெனன்ஸ்க்கு நமக்கு தேவைப்படும். அம்யூனிட்டிஸ்க்கு, அசட்ஸ் புதுசாக வாங்குறதுக்கு, அதுக்கெலாம் வந்து அசட் தேவைப்படும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் சீஃப் ஜாபை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எடுக்கிற டைப் ஆஃப் டிசிஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபார்மல் பிளான்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷனில் ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் சிஸ்டம். இன்டர்னல் சிஸ்டம் அப்படின்னா ஒரு கம்பெனியோட பாலிசிஸ், ப்ரொசீஜர், ஸோ அது எல்லாமே வந்து அந்த கம்பெனியோட டிசேபிள் பிஹேவியர், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் அட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், ரிவார்ட்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ். எம்ப்ளாயீஸ் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லிடணும். அப்படி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எம்ப்ளாயீஸ் மோட்டிவேட் ஆகி நல்லாவே ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு, கிவிங் ஷேப் டு கார்ப்பரேட் கல்ச்சர். ஸோ ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மார்க்கெட் ஓரியன்டாக இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது காம்படிட்டிவ் ஃபோர்ஸ் வந்து மீட் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். இப்போ நம்ம எடுக்கிற நியூ ஸ்ட்ராட்டஜி வந்து ஆர்கனைசேஷனை ரீடிசைன் பண்ணுற மாதிரி, எம்ப்ளாயி ஸ்கில்ஸை ரீடிசைன் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரிலாம் இருக்கணும். ஸோ அதுக்கெல்லாமே வந்து எம்ப்ளாயீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரொம்பவே டேலண்டடாக இருக்கணும். லாஸ்ட் ஒன், எக்ஸசைசிங் ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப். ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப் அப்படின்னா அந்த லீடர் வந்து ரொம்ப டெடிகேஷனோடு இருக்கணும். அண்ட் அவங்களால அந்த ஸ்ட்ராட்டஜியை டாஸ்க்கை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் முதல்ல ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஸோ தட் அவங்க ஃபாலோவர்ஸ்க்கும் அவங்க வந்து அந்த நம்பிக்கையை கொடுக்க முடியும். ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூடோட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களால எஃபெக்டிவாக ஆர்கனைசேஷன் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ.